வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வாங்க. இப்போ என்ன சொன்னேன், போன வீடியோவில் அடுத்த வீடியோலாம் சொன்னேன், பாரம்பரிய ஜோசியம் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். பாரம்பரியத்தில் ராகு கேது தோஷம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது என்னன்னு தடவை பார்ப்போம். வாங்க, நம்ம வந்து ஃபோன் பண்ணுறதுனா பண்ணுங்க. என் பேர் கிங் கிஷோர்காந்த், கிங் ஆஸ்ட்ரோ வீடியோ. நம்ம வந்து சேனல் யூடியூப் சேனல் கிங் ஆஸ்ட்ரோ. என்னுடைய நம்பர் 8056663541. இல்லை எதனா டவுட்டாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ஜாதகம் போனால் என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணுறது எல்லாம் சின்ன விஷயம், சிம்பிளாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? சிம்பிளாக இருந்தால் அது ஈஸியாக எல்லாருமே கற்றுக்க முடியும், எல்லோரும் பார்க்க முடியும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக நான் 9 கிரகம் எப்பவுமே நான் போடுறதே கிடையாது. 2 கிரகம், 1 கிரகம், 3 கிரகம், அவ்வளோதான். அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? நம்ம எல்லாமே பண்ணுறது கிரகம் தான். புரியுதுங்களா? இது பாரம்பரிய விஷயம். இந்த பாரம்பரிய ராகு கேது தோஷம் சொல்கிறாங்க. என்ன பார்க்கலாம்ட்டு இப்போ பாருங்கள். சுப கிரகம் இல்லைங்களா? குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் சுபகிரகம். அசுபகிரகம் சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது அசுபகிரகம். ஏங்க சுபகிரகம் அசுபகிரகம்? இது எல்லாமே தனித்தனியாக இருந்திருந்தால் சுபகிரகம். அசுபகிரகத்தோடு சேரும்போது இதனுடைய தன்மை கெட்டு போகுது. ஒரு நல்லவனோட ஒரு தவறான ஒரு ஆட்கள் சேரும்போது இதனுடைய தன்மை சேர்ந்து கெட்டு போகுது. எல்லாமே இப்போ குருவுக்கா ரைட், ஓகே. இப்போ குருவோட வீடுனாவே பாருங்க, இப்போ புதனோட வீடு, இது குருவோட வீடா, இரண்டும் இந்த இடத்துல தனித்து குரு இருந்தால் ஓகே. இப்போ இதில் வந்து சனியோ ராகுவோ கேதுவோன்னு வச்சுக்கேன், குருவோட தன்மை கெட்டு போய் இந்த ராகுவோட கேதுவோட வேலையை தான் செய்யணும். புரியுதுங்களா? இப்போ புதன், இந்த வீட்டில் புதன் இருக்கா, அதோட ஆட்சி வீடு, இது உச்சமான வீடு இல்லையா? இப்போ புதன் தனித்து இருக்கா, அப்போ நல்லது செய்யும். ஆனால் அந்த கூட ராகுவோ கேதுவோ இருக்கும்போது அதனுடைய தன்மையை கொடுக்கும். இப்போ புதனோட வேல்யூ ராகு தான் அதிகம் ஜாஸ்தி வேல்யூ. அதுதான் சொன்னது, எந்த கிரகத்தோடு போய் சேருதோ அதோடைய கெட்ட தன்மையை தான் கொடுக்கும். சுப இடமா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அது இடத்துலேயே இருந்தால் இப்போ கொடுக்கும். தமிழ் அந்த இடத்துல கொடுக்கும். புதன் இருக்கா, புதன் கூட ராகு செய்தான்னா புதனோட தன்மை கெட்டு போய் காதல் கொடுக்க வேண்டியது, சொத்து டாக்குமெண்ட் எல்லா பிரச்சனையும் வந்து அது வந்து கொடுத்துடும். தனித்து புதன் நிற்கும் போது அது சுபகிரகமாகுது. அதை கூட ராகுவோ கேதுவோ சேரும் போது அதோட தன்மை கொடுத்து டாக்குமெண்ட் பிரச்சனையை காதல் பிரச்சனையை கொடுங்க. நான் சொன்ன புதன் கூட ராகுவோ சேர்ந்தால் ராகுவோ கேதுவோ சேர்ந்தால் காதல் கொடுக்காது சொன்னா அவ்வளோதான். சிம்பிள், புரிஞ்சுதா? சுபகிரகத்துக்கும் அசுபகிரகத்துக்கும் வித்தியாசம். எந்த கிரகத்தோட சுபகிரகத்தோட அசுபகிரகம் சேருதோ அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். அதனுடைய தன்மை அதுதான் வாங்கி செய்யும். புரியுதுங்களா? இப்போ லக்னம் பார்த்துட்டீங்களா? இது லக்னம். லக்னத்தில் சூரியனோ சனியோ ராகோ இருந்தால் இது மாங்கல்ய தோஷம் சொல்றாங்க. இல்லைங்க அது செவ்வாய் ராகு கேது, ஆனால் அதை விட செவ்வாய் இருக்கு கேது இருக்கு. நான் ஏன் சூரியன் சனி ராகு இது அதிகமான வேல்யூ கொடுக்குது. இது அது கம்மி தான், செவ்வாய் ராகு கம்மி தான், அதுவும் அசுபகிரகம் தான். கேதுவும் செவ்வாயுமே மாங்கல்ய தோஷம் கொடுக்குறது தான். ஆனால் இது அதிக வேல்யூ கொடுக்குது, அதிக வேல்யூ கொடுக்குது. லக்னத்தில் ராகுவோ சூரியனோ சனியோ இருந்தால் இது வந்து லக்னம் தான், ஒரு ஆணோ பெண்ணோ, அது 7ஆம் இடம் கல்யாண ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம் இல்லைங்களா? இது 7ஆம் இடம், கணவன் அல்லது மனைவி. புரியுங்களா? லக்னம்ன்றது அது ஆணோ பெண்ணோ, அது 7ஆம் இடத்துல வந்து கணவன் அல்லது மனைவி. இப்போ இந்த இடத்துல 7ஆம் இடத்துல சூரியனோ அல்லது சனியோ அல்லது ராகுவோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் பாரம்பரிய ஜாதகத்தில் இருக்கு. சரிங்களா? 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், கல்யாணம் பண்ணுறவங்க தான் தாலி கட்டுறவங்க தான் கல்யாணம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தன்னுடைய குடும்பமாக மாறிடுது. தாலி கட்டுறவெல்லாம் ஒரு பொண்ணு தாலி கட்டுறலாம் அவங்க சொல்கிறாங்க, கல்யாணம் ஆகலைன்றாங்க. கல்யாணம் பண்ணி என்னுடைய மனைவின்னு சொல்லிடுறாங்க. என்னுடைய கொண்டாடி தாலி கட்டாதவர்களும் நான் கல்யாணம் ஆகலை, தாலி கட்டல, கல்யாணம் முடிஞ்சு என்னுடைய மனைவி ஒரு 1/2 மணி நேரம் தாலி கட்ட முடிஞ்சுன்னா 1 மணி நேரத்தில் என்னுடைய மனைவின்னு சொல்லிடுறாங்க. தாலி கட்டாங்கன்னா என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் அவன்னு சொல்லிடுறாங்க. சிம்பிளாச்சா? 2ஆவது இடம் குடும்பம். இது சூரியனோ சனியோ ராகுவோ லக்னம் 1 இந்த 2ஆவது இடம் தன்னுடைய குடும்பம் 1 2 3 4 5 6 7 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி. இது 8ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம், தாம்பத்திய உறவு, திருமணம் முடிஞ்சு தாம்பத்தியம் நடக்கும். அதனால வந்து இது வந்து இந்த இடத்துல சூரியனோ சனியோ ராகு வந்து தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்குது. அப்போ கணவன் மனைவி வாழ்க்கை பிரிக்குது. சிம்பிள் லாஜிக். பார்த்துக்கிட்டீங்களா? நான் வேற எதுனா போடுனா எதனால அதோட தன்மை கிடைக்குது. இந்த இடம் சூரியன் சனி ராகு இருந்தால் பயங்கர தன்மைகள் கொடுக்குது. மிச்சம் செவ்வாய் ராகு தான் இருக்குது, அதுவும் பாவகிரகம் தான். ஆனால் இதோட வேல்யூ ஜாஸ்தி, அதிகமாக வேல்யூ கொடுக்குது.
1000 மடங்கு கொடுக்குது. ஒரு 10 வருஷம் ஒரு பீரியட், 5 வருஷம், 1 வருஷம், 6 மாதம், 15 நாள், 20 நாளே கல்யாணம் பண்ணி 15 நாள், 20 நாள், 1 மாதம், 45 நாள், 2 மாதத்துல பிரித்துக்கணும் வாய்ப்பு உடனே இருக்குது. இது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா உடனே இருக்குது. மாங்கல்ய தோஷம் இதுக்கு பரிகாரம்லாம் பண்ணுறாங்க. இல்லை, ஆனால் நம்ம பண்ணுறது இல்லை. சில சாத்தியம் இல்லை, சில நேரத்தில் சாத்தியம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் நம்ம சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்க 2வது கல்யாணம் ஆகுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இடையில மாறினது கிடையாது. ஒரு குழந்தையாக பிறக்கும் போதே, ஒரு குழந்தையாக ஜனிக்கும் போது ஜாதகத்தில் இருந்தது. இது இடையில போய் மாறுமானா சாத்தியம் கம்மி தான். என்னை பொறுத்து நாங்கள் சொல்கிறது இல்லை. பாங்கலி தோஷமான மாறிடுன்னு சொல்கிறாங்க. அது வாய்ப்பு இல்லை. 2 கல்யாணமாக இருந்தால் 2 கல்யாணம் ஆகிடும். இப்படி இருந்தால் மேக்ஸிமம் 2 கல்யாணம் ஆகுது. புரியுதுங்களா? கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிடுறாங்க. புரியுதுங்களா? கல்யாணம் பிரிஞ்சிடறாங்க. அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகுதா என்ன காரணம் பார்க்கணும். ஆனால் மேக்ஸிமம் இந்த ஜாதக அமைப்புகள் இருந்தால் மாங்கல்ய தோஷம் கம்பல்சரி நடக்குது. எல்லாமே அனுபவ ஜாதகம். எல்லாம் நாங்கள் ஜாதகத்தை பெண் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் வாங்கி பார்த்துட்டோம். 500 1000 ஜாதகத்தில் வாங்கி பார்த்துட்டோம். இது மாதிரி 20 30 ஜாதகம் என் கையில் இருக்குது. அதை பார்த்து தான் சொல்கிறோம். புரியுதுங்களா? எது வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன காரணம், ஏன் பிரிஞ்சுட்டாங்க. புரியுதுங்களா? சிம்பிள். நான் என்ன சொன்னால் பாருங்க, சுபகிரகம் அசுபகிரகம் போட்டேன்னா அவ்வளோதான். இது சூரியனோ சனியோ ராகு லக்னம், எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை. அதுக்கு லக்னத்துலேயோ 2லேயோ 7லேயோ 8லேயோ 2லேயோ ராகுவோ கேதுவோ, தனித்த ராகுவோ சனியோ சூரியனோ ராகுவோ கேதுவோ இருந்தாலும், அப்புறம் 5ஆம் இடத்துலையும் சரி 1 2 3 4 5லேயும் ராகு இருந்தாலும், இந்த ராகு 5ஆம் பார்வை பார்க்க சொல்கிறாங்க. சனி பகவான் 3 7 10 பார்வைன்னு சொல்கிறாங்க. சூரியனுக்கு 7ஆம் பார்வையில் மட்டும் சொல்கிறாங்க பாரம்பரிய விஷயத்தில், இல்லைங்களா? அப்போது 5ல் இப்போ இருக்குங்களா 1 2, இப்போ இந்த 7ஆம் இடத்தை ராகு பார்க்குன்னு வச்சுங்களேன். இவருக்கு இந்த இடம் 1 2 3 இடத்துல ராகு இருக்குங்க. 7ஆம் இடத்துல இந்த 7ஆம் இடத்தை நேராக ராகு, இந்த இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுங்களேன். நேராக இந்த இடத்துல பார்க்கும்போது அதனுடைய வேல்யூ கொடுக்குது. ராகு இங்கே இருக்குது. இப்போ இந்த லக்னம் 1 2 3 இந்த ராகு இருந்தாலும் நேராக இந்த இடத்துல 7ஆம் பார்வை என்னோட பார்வைகள் கொடுக்குது. 5ஆம் பார்வை 1 2 3 4 5, அப்புறம் 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை. புரிந்த இந்த ராகு எங்கே இருக்குதோ அதுக்கு 5 9 பார்வைகள் கொடுக்குது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், புதன் கூடியோ சுக்கரன் கூடியோ ராகு கூடியோ கேது கூடியோ எந்த கிரகத்தில் இருக்கோ இந்த ராகு 1 5 9 பார்வைகள் பார்ப்போம். புரியுதா? சனி பகவான் 3 7 10 பார்வைகள் பார்ப்போம். புரியுதுங்களா? சூரியன் 7ஆம் பார்வையில் மட்டும், சூரியன் இங்கே இருக்கா சூரியன் இங்கே இருக்கு, நேராக 7ஆம் பார்வையை பார்ப்போம். இங்கே 2ஆம் இடத்துல இருந்தால் நேராக தாம்பூஜ்ய ஸ்தானத்தை பார்ப்போம். இப்போ சரி 2ல் லக்னத்துக்கு சூரியன் இருக்கா, சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் சொல்கிறாங்க. நேராக 7ஆம் பார்வை தாம்பூஜ்ய ஸ்தானத்தை பார்ப்போம். அப்போ பிரிக்கும்னா பிரிக்கும். புரிஞ்சுச்சிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சுச்சிங்களா? அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ ராகு 5ஆம் பார்வை பார்ப்போம். சனி பகவான் இருக்காரா? இப்போ சனி பகவான் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்கு சனி பகவான் என்ன 1 2 1 2 3 நேராக 7ஆம் பார்வையை பார்ப்போம். இல்லை அப்போது 10ஆம் பார்வை வரணும், 10ஆம் பார்வையை பார்ப்போம். சனி பகவான் இந்த இடத்துல 7ஆம் பார்வையை பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல 3 இருக்குன்னா 3ஆம் பார்வையை பார்க்கணும். இந்த இடத்துல இருக்குன்னா 3ஆம் பார்வையும் பார்ப்போம். இது 7ஆம் பார்வை பார்த்தா 1 2 3ஆம் பார்வையும் பார்ப்போம் சனி பகவான். அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 அவங்க சனி பகவான் பார்ப்போம். 10ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் பார்ப்போம். புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி இருந்தால் லக்னத்திலேயோ, இந்த மாதிரி இருந்தால் 2லேயோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துல தாம்பூஜ்ய ஸ்தானத்துலேயோ இருந்தாலும் 1 2 3 4 5 6 7 கணவன் மனைவி, 8ஆம் இடம் தாம்பூஜ்ய ஸ்தானம். இந்த இடத்துல இந்த அசுப கிரகங்கள் இருந்தால் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இது ஜாகிரதையை பார்த்து திருமணம் செய்யணும் நீங்கள். ஓகேங்களா? வீடியோ பார்த்து ஜோசியம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள், கண்டினியூஸ் சிம்பிள் ஜாதகமாக இருக்கும். அடுத்தடுத்து இந்த ஜாதகம் போடுறேன் பாருங்கள். ஓகேங்களா? பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து கண்டினியூ வீடியோ போடுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீ போய் கஷ்டப்படுத்தவே தர ஒரு ஜாதகம் எடுத்து உடனே பலன் பார்த்து பலன் சொல்ல மாட்டேன். நீங்கள் யாரும் ஜாதகம் தான் எடுத்து போட்டு பாருங்கள். கணவன் மனைவி யாருன்னா பிரிஞ்சுருங்களா, உங்கள் ஃப்ரெண்டு யாரும் லவ் பண்ணி தோற்று போயிட்டாங்க, அவன் ஜாதகம் வச்சு சொன்னால் சுக்கரன் ராகு புதன் ராகுல இருந்தால் இருக்கும். கல்யாணம் ஆகிறதுல பிரிஞ்சு போயிருக்கும். கெட்டு போன கிரகத்தோட சுக்கரன் இருந்தாலும் புதன் இருந்தாலும், ஒரு குரு இருக்குது, குரு வக்கரமாக இருக்குது, அது கூட புதன் இருந்தாலும் தனித்த புதன் இருந்தாலும் அந்த காதல் ஃபெயில் ஆகும். இருக்கணும் புதன் வக்கரமாக இருக்குது, நிலைத்தன்மை மாறி இருக்குது, அது கூட புதன் இருந்தாலும் அதோட தன்மை பிரேக்கப் ஆகும். சிம்பிள். பண்ணு எந்த கிரகம் கெட்டு போயிருந்தாலும், சந்தியில் ஒரு குரு சந்தியில் 2 டிகிரியில் இருக்குது, 28 டிகிரியில் குரு இருக்குது, கூட புதன் இருந்தால் என்ன ஆகும்?
காதல் ஃபெயிலியர் ஆகிடும். அவ்வளோதான். கெட்டு போன கிரகத்தோடு சேர்த்து ஒரு கெட்டு போன பையன் கூட நல்ல பையன் சேர்றான், அப்போ அவனுக்கு என்ன ஆகும்? அவனுக்கு அந்த புத்தி தானே வரும், அதோட தன்மையும் சேர்த்துக்குது. அவ்வளோதான், சிம்பிள் ஜாதகம், ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஜாதக கிரகத்தை வச்சு சொல்லுவோம், சிம்பிளாக எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான். எந்த கிரகத்தோட கெட்டு போன கிரகத்தை சேர்றா அதோட கிரகத்தோட தன்மையாக அது சேரும். அடுத்த வீடியோ பாருங்க, என் வீடியோ கண்டினியூ பாருங்கள். உங்களுக்கு அடுத்தது சிம்பிளாக ஒரு கிரகம் 2 கிரகத்தை வச்சு சொல்லுவேன். கரெக்டாக அமையமான அமையும். நீங்கள் எடுத்து உங்கள் ஜாதகத்தை பேஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக உட்காரும். என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் 40-50 ஷேர் லைக் ஆகிடுச்சுன்னா நான் இது வந்துடுவேன், நேரலையில் வந்துடுவேன். நீங்கள் அதை பார்க்கலாம். என்னோட கேள்வி டேரெக்டாக கேட்கலாம். உங்களுக்கு பேர் வச்சு சொல்ல சார் எங்கிட்ட ஜாதகமே இல்லை சார், பேர் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு பேர் வச்சே சொல்லிவிடுவோம். உங்கள் பேர் வச்சு டைட்டில் ஃபுல்லாக பிறந்து உங்கள் சாவரில் உங்களுக்கு என்ன கதை சொல்லணுமோ நான் சொல்கிற மறைகளில் என்ன சொல்லணுமோ அது எல்லா விஷயமும் சொல்லிவிடுவேன். இதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும், இது தாண்டி மாறாதுன்னு சொல்லிவிடுவேன். புரியுங்க? பெயர்கள் ஜோதியும் படிச்சிருக்கேன், பாரம்பரிய ஜோதியும் படிச்சிருக்கேன், அப்புறம் ஏஎல்பியும் படிச்சிருக்கேன். புரியுங்களா? நான் எல்லாம் நிறைய ஜாதகங்கள் படித்து தான் ஒரு 500-1000 வீடியோ பார்த்துருக்கேன். ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வீடியோ ஈஸியாக போட்டு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஜாதகம் என்ன டவுட் எல்லாம் கேள்வி சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் எங்கன்னு சொல்லுங்கள், நான் பார்த்து தரேன். புரியுங்களா? பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ அடுத்து பாருங்கள்.